ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ் அந்த மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஃபார்மசிஸ்ட் வேகன்சி அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு, சேலரி எவ்வளோ, அண்ட் தென் எக்ஸாம் சென்டர்லாம் எங்கே போட்டிருக்காங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ட்டு, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனி டவுட்ஸ் ஆர் குவாரிஸ் நம்ம சேனலில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணியும் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஆர் இந்த யூடியூப் கமெண்ட்லேயே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்றைக்கு ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனு. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிசம்பர் 31 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். எங்கே நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபி தான். அதாவது கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது ஒரு டாக்டர்ஸ்லாம் படிப்பாங்க பார்த்தீங்களா, எம்பிபிஎஸ், அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அங்கே தான் வந்து நமக்கு ஃபார்மசிஸ்ட் வேகன்சி வந்து இருக்கும். அண்ட் தென் லக்னோ தான் இதுக்கான டிஸ்ட்ரிக், கரெக்டான பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோட் தான் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆன்லைன் மோடு தான். இதுக்கான லாஸ்ட் டேட் சொன்ன மாதிரி டிசம்பர் 31. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் பெர்ஃபியூஷனிஸ்ட், அதாவது பிஎஸ்சி பெர்ஃபியூஷன் படித்தவங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி படிச்சிருந்தாலே போதும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. இதுக்கு டோட்டலாக வந்து 4 வேகன்சி. இதுக்கு பே லெவல் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பே லெவல் 7 கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக்கே உங்களுக்கு வந்து 35,000 வரும். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் ரேடியாலஜி. இதுக்கு வந்து டிப்ளமோ படிச்சிருந்தா 2 வருஷம், அதாவது 2 இயர்ஸ் டிப்ளமோ ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆறு வந்து டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 6. லெவல் 6னால் உங்களுக்கு வந்து 30,000 ப்ளஸ்ஸே உங்களுக்கு பேசிக் வரும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஐ திங்க் ஸோ 32 சம்திங். உங்களுக்கு ஹின்ஹேண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வரும். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் ரேடியோ தெரப்பி. இதுக்கு வந்து டிப்ளமோ படித்தவங்களும் எலிஜிபிள், நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி படித்தவங்களும் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஆப்தமாலஜி, இதுக்கு வந்து பிஎஸ்சி படித்தவங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் ஆஃபீஸர் இஎன்டி, இதுக்கு வந்து பிஎஸ்சி படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள். இதுக்கு சேலரி வந்து லெவல் 6. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட், இதுக்கு வந்து டிகிரி படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அதாவது எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. என்னென்னா 100 பெட் ஹாஸ்பிட்டலில் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட், இதுக்கு வந்து டிப்ளமோ படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள், ப்ளஸ் வந்து உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓடி அசிஸ்டண்ட். ஓடி அசிஸ்டண்ட்லாம் வந்து ரேர் தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் இவங்களுக்கு வந்து 65 வேகன்சி இந்த வாட்டி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஓடி டெக்னீஷியன் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்களும் ஓடி டெக்னீஷியன் படிச்சிங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட்டு, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா லெவல் 5. இதுக்கு லெவல் 5 சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கே வந்து 30,000 வரும். இன்ஹேண்ட் சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டியர்னஸ் அலவன்ஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 வரும். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் நியூக்ளியர் மெடிசன், இதுக்கு வந்து பிஎஸ்சி படித்தவங்க வந்து எலிஜிபிள். இதுலேயும் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, டிப்ளமோ கேண்டிடேட் இருந்தால். நெக்ஸ்ட்டு வந்து டென்டல் டெக்னீஷியனு, நெக்ஸ்ட்டு டயாலிசிஸு, மெடிக்கல் சோஷியல் சர்வீஸ் ஆஃபீஸர், ரிசப்ஷனிஸ்ட் வந்து எனி டிகிரியில் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து ஜேர்னலிசத்தில் கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் நம்மளோட இது வந்துருச்சு கிரேட் 2. அதாவது நம்மளை வந்து ஃபஸ்ட்டு ஜூனியர் அதாவது ஃபார்மசிஸ்ட்னு எடுப்பாங்க. ஆஃப்டர் 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம வந்து சீனியர் ஃபார்மசிஸ்ட்டாக வரும். அதில் வந்து கிரேட் 2 தான் வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் வந்து மொத்தம் 38 வேகன்சி. அதில் வந்து யூஆருக்கு வந்து 18 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 10 வேகன்சி, எஸ்சிக்கு 7 வேகன்சி. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ கேண்டிடேட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணிடணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிசரபிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, எப்பயுமே டிசரபிள் கொடுத்தது வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. இருக்கலாம், இல்லாத பட்சத்தில் இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் டிசரபிள். எசென்ஷியல் மட்டும்தான் எப்பயுமே வந்து கம்பல்சரி இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம், ஆர் பிஃபார்ம் கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம்.
உங்களுக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து டிசரபிள். உங்களுக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம், ஆர் நீங்கள் வந்து ஃப்ரெஷர் கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து கம்பல்சரி இல்லை. ஆனால் டிசரபிளில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இருக்கிற கேண்டிடேட், அதாவது 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டிடேட் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஒன்றும் கவலை இல்லை. இதுக்கான அப்டேட் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றது நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இதுதான் வந்து டிசரபிள் மீனிங். நெக்ஸ்ட்டு லைப்ரரியன், அப்படியே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இதுக்கு வந்து எனி டிகிரி வந்து எலிஜிபிள். அண்ட் தென் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், இதில் வந்து பிஇ பிடெக் படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து 2000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி 18% போட்டிங்கன்னா 360 ரூபா. நெக்ஸ்ட்டு டோட்டலாக ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஓபிசி யூஆர் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 2360 இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் காஸ்ட்டு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து டோட்டலாக 1416 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூபியில் இருக்க கேண்டிடேட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி வந்து ரிசர்வேஷன் பிரிக்கிறாங்க அப்படின்னு. அதாவது பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தால் 4% வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருந்தால் 5%. அப்புறமா டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திர போராட்ட வீரர்லாம் இருந்தால் 2% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீமேலுக்கு வந்து 20% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதாவது அந்த 38 வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா ஃபார்மசிஸ்ட்டுக்கு, அதில் வந்து 20% வந்து ஃபீமேலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அதெல்லாம் வந்து படித்து பாருங்கள் ஃபுல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்லாம் பார்த்துங்க. என்னென்ன இதெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபு, வேலிட் இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆல் டிகிரி சர்டிஃபிகேட்ஸு. நெக்ஸ்ட்டு ஓபிசி இது எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க் வைஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60% வந்து சப்ஜெக்ட் மார்க்கு, 10 மார்க் வந்து ஜென்ரல் இங்கிலீஷு, 10 மார்க் வந்து ஜென்ரல் நாலேஜு, 10 மார்க் வந்து ரீசனிங்கு, 10 மார்க் வந்து மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து வைப்பாங்க. அப்போ 60% இதுனா 40% வந்து இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்து வரும். மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% வந்து எடுத்தால் தான் குவாலிஃபை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மறக்காமல் 50% எடுக்க பாருங்கள். 100 மார்க் வைக்கிறாங்கன்னா அதில் 50 மார்க் வந்து கம்பல்சரி எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாஸு, இல்லைனா ஃபெயிலு. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 45% வந்து கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு, அது அப்பாயின்மெண்ட் லெட்டரு, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி எக்ஸாம் ஹாலில் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் மாதம். ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணுறேங்க. இது ஒரு நல்ல ஜாப்பு. ஏன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நீங்கள் வந்து கரஸில் கூட எதனா ஒரு கோர்ஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.